இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இது உயிர்ப்பின் காலம். உயிர்ப்பின் காலத்திலே ஆண்டவரை தேடுவோரின் உள்ளம் அக்களிப்பதாக, ஆண்டவரை தேடக்கூடிய உள்ளம் அக்களிப்பதாக. திருப்பாடல் 105 3வது வார்த்தைகளை நாம் சற்று உயிர்ப்பின் சாட்சிகள்லாம் ஆண்டவரை தேடும். நெஞ்சமே, நீ அழுது முடிந்தது போதும், கல்லறை கதவு திறந்தாச்சு, உன் கவலை கதவை ஏன் பூட்டுகிறாய்? துணிவில்லாத பக்தியும் வெறும் தூசி வடிந்த சிலையும் ஒன்றுதான். துணிவில்லாத பக்தியும் வெறும் தூசி வடிந்த சிலையும் ஒன்றுதான். துன்பத்தை நீ கரைத்து விடு, இறை தூதனாய் உலகை பகிர்ந்து விடு. உயிர்த்த இயேசு உன் கையில், இனி உன் செயலே நற்செய்தி வரிகளில். வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டு, அவனின் சாட்சியாய். வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டு, அவனின் சாட்சியாய். நகைச்சுவைக்கு சொல்லுகிறேன், ஆனால் நிஜமான உண்மை இதுதான். பரலோகம் போகும்போது உன் பற்கள் திருகி சிரித்தாலே பிசாசும் மிரண்டு ஓடுவான், உன் பக்தியும் அங்கே வெல்லும். வெறும் அல்லேலூயா கோஷங்கள் காற்றோடு கரைந்துவிடும். உன் உள்ளத்தின் விரக்தி மட்டும் ஏன் உன்னோடு உறங்குகிறது? வீதி என்று விதி என்று நீ போர்த்திய போர்வை அது விவிலியம் சொன்ன வழி அல்ல. விதி என்று நீ போர்த்திய போர்வை அது விவிலியம் சொல்லும் வழி அல்ல. இவ்வளவுதான் என் வாழ்வு எனும் அந்த இறுதிச் சடங்கு சிந்தனை உனக்கல்ல. கல்லறையை விட்டு வெளியே வா. நீ கட்டி கொண்டிருப்பது பாச கயிறு அல்ல, உன் பயம் என்னும் கல்லறை சுவாசங்கள். மூடி வைத்த கல்லுக்கு அடியில் முடங்கி கிடப்பதல்ல உயிர்ப்பு, முட்டி மோதி தடையை உடைத்து முழுமையாய் வெளியே வருவது உயிர்ப்பு. என்னால் முடியாது என்பது சாத்தானின் வாசகம். எல்லாம் அவரால் கூடும் என்பதே உயிர்ப்பின் ரகசியம். துணிவற்ற மனம் ஒரு தேங்கி நிற்கும் குட்டை, உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த இதயமோ மலை உச்சியில் இருந்து குதிக்கும் அருவி. துணிவற்ற மனம் ஒரு துவங்கி நிற்கும் குட்டை, உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த இதயமோ மலை உச்சியிலிருந்து குதிக்கும் அருவி. இருந்த இடத்திலேயே இற்று போவதல்ல, இறை இறக்கத்தின் மடியில் கிளை விடுவது. துயரம் எனும் சாம்பலில் அமர்ந்திருப்பது தவமல்ல, துணிவு எனும் சிறுகால் வானை தொடுவதே வரம். அறைக்குள் அமர்ந்து ஜெபிப்பதில் மட்டுமே அக்களிப்பு அடங்கி போவதில்லை. பசியால் வாடும் ஒரு வயிற்றில் நீ பகிர்ந்து வரும் உணவு உயிர்ப்பு. பயந்து நடங்கும் ஒரு நெஞ்சில் நீ பதிய வைக்கும் தைரியமே உயிர்ப்பு. வாடகை வீடல்ல, வாடகை வாசல். துயரம் என்பது ஒரு பழைய வாடகை வீடுதான். அதில் நிரந்தர குடியுரிமை தேடாதே. சுவர்கள் விரிச்சில் விட்டு கூரை ஒழுகினாலும் அங்கே முடங்கி கிடக்க உன் ஆன்மா ஒருபோதும் அனாதை அல்ல. அழுவது தீர்ந்தது என்று வேண்டும் போதும் அறையை திற. சாவியின்றி பூட்டப்பட்ட சிறையல்ல ஒரு சோகம், நீயாக உள்ளே தாளிட்டு கொண்ட ஒரு இருட்டு அறை. வெளியே உயிர்ப்பின் சூரியன் உதிக்கிறான், நீயோ வெள்ளிக்கிழமை இருட்டையே வெளிச்சம் நம்புகிறாய். வெளியே உயிர்ப்பின் சூரியன் உதிக்கிறான், நீயோ வெள்ளிக்கிழமை இருட்டையே வெளிச்சம் நம்புகிறாய். விதி என்னும் வீட்டுக்காரனுக்கு ஏன் இன்னும் கண்ணீர் வாடகை கட்டுகிறாய்? விதி என்னும் வீட்டுக்காரனுக்கு ஏன் இன்னும் கண்ணீர் வாடகை கட்டுகிறாய்? உயிர்த்த இயேசு உனக்காக ஒரு மாலை அல்லவா கட்டி வைத்திருக்கிறார். சிறையில் தரிசனம் செய்ய சிலுவையில் ஒரு பலம். சிலுவை என்பது தங்குவதற்கல்ல, அது கடந்து செல்வதற்கான பாலம். இயேசுவும் அங்கு 3 ஆணி அடித்து 3 மணி நேரம் தான் இருந்தார். நீ ஏன் இன்னும் ஆயுள் முழுவதும் அங்கே துடித்துக் கொண்டிருக்கிறாய்? துயரம் என்னும் வீட்டில் தூங்குவது தப்பில்லை, துயரம் என் வீட்டில் தங்குவது தப்பில்லை. ஆனா அங்கேயே ரேஷன் கார்டு வாங்குவதுதான் பெரிய பாவம். ஆண்டவரை தேடும் இதயத்தில் அக்களிப்பு என்னும் புதும் வெள்ளம் பாயட்டும். உன் கவலையெல்லாம் ஒரு பழைய பெட்டியில் போடு, அதற்கு மறதி என்று ஒரு பெரிய பூட்டை போடு. உன் கவலையெல்லாம் ஒரு பழைய பெட்டியில் போடு, அதற்கு மறதி என்று ஒரு பெரிய பூட்டை போடு. உயிர்ப்பு காலம் என்பது பழைய வீட்டை காலி செய்துவிட்டு புது விசுவாச வீட்டிற்கு குடிபோது வைபவம். கல்லறை என்பது முற்றுப்புள்ளி அல்ல, அது ஒரு சுரங்கப்பாதை. கல்லறை என்பது முற்றுப்புள்ளி அல்ல, அது ஒரு சுரங்கப்பாதை. துயரம் என்னும் வாடகை விட்டு நீ ஏன் தொங்கிக் கிடந்தது போதும். நீ உயிர்த்த இயேசு அழைக்கிறார், உன் உள்ளத்தையே அவர் கேட்கிறார். அக்களிப்பு என்பது வெறும் சிரிப்பல்ல, அது அழுகையை தாண்டி ஒரு அமைதி. துணையின்றி முடங்குவது பக்தி அல்ல, துணிவின்றி முடங்குவது பக்தி அல்ல, அது நற்செய்திக்கு செய்தும் அவமதி. இன்று உன் கவலை பெட்டியை தூக்கி எறி, உயிர்ப்பின் ஒளியில் உன் முகத்தை விரி. இன்று உன் கவலை பெட்டியை தூக்கி எறி, உயிர்ப்பின் ஒளியில் உன் முகத்தை விரி. நீ சாட்சியாக மாற வேண்டுமானால் முதலில் அந்த பழைய வீட்டை காலி செய். நீ சாட்சியாக மாற வேண்டும் என்றால் முதலில் அந்த பழைய வீட்டை காலி செய். புண்படுத்தியவன் புன்னகைக்கிறான், நீ புழுங்கி அழுகிறாய். அவன் நிம்மதியாய் உறங்குகிறான், நீ அவன் செய்த தவற்றையே வாடகைக்கு எடுத்து உன் இதயத்தில் குடியமர்த்துகிறாய். இதுவா அக்களிப்பு? உன் இதயத்தின் லாக்கப் எது?
மன்னிக்காத மனம் ஒரு சிறிய சிறைச்சாலை, அது நீயே கைதி, நீயே களவாளி. மன்னிக்காத உன் மனம் ஒரு சிறிய சிறைச்சாலை, அதில் நீயே கைதி, நீயே காவலாளி. அவன் செய்தது மறக்க மாட்டேன் என சொல்வது, அவன் எறிந்த கரியை உன் பையில் சுமப்பது. உன் சட்டை அழுக்காவதை தவிர உன் கையில் கரை படிவதில்லை. சிலுவையின் பாடம் என்ன? அறியாமல் பேசுகிறார்கள் என்று சொன்னார். இயேசு சிலுவையில் செய்த மேஜிக் என்ன தெரியுமா? ஆணி அடித்தவர்களை ஆசீர்வதித்துதான். மன்னிப்பு என்பது ஒரு வீக்னஸ் அல்ல, அது உயிர்த்த ஆண்டவரின் ஸ்ட்ரென்த். மன்னிப்பு என்பது ஒரு வீக்னஸ் அல்ல, அது உயிர்த்த ஆண்டவரின் ஸ்ட்ரென்த். அவர்களை மன்னியும் என்று அவர் சொன்னபோது அங்கே மரணம் தோற்று போனது. நீயும் போகட்டும் என்று சொல்லும் போது உனக்கு உயிர்ப்பு ஒரு புயலாய் புறப்படட்டும். அக்களிப்பு என்பது பழி வாங்குவதல்ல. பழி வாங்குவது ஒரு பழைய டிவி சீரியல் போல முடிவே இல்லாமல் நீண்டு கொண்டே போகும். மன்னித்து விடுவது அந்த சீரியலை சுவிட்ச் ஆஃப் செய்வது போல. அப்போதுதான் அக்களிப்பு என்னும் புதுப்படம் உன் இதயத்திரையில் ஓடத் தொடங்கும். அப்பொழுதுதான் அக்களிப்பு என்கிற புதிய படம் உன் இதயத்திரையில் ஓடத் தொடங்கும். உள்ளத்தில் வஞ்சம் சுமந்து கொண்டு நீ உயிர்ப்பு பாடல் பாடுவது ஏனோ? உள்ளத்தில் வஞ்சம் சுமந்து கொண்டு நீ உயிர்ப்பு பாடல் பாடுவது ஏனோ? கல்லறை துணியை கட்டிக்கொண்டு நீ களிப்பு நடனம் ஆடுவது ஏனோ? கல்லறை துணியை கட்டிக்கொண்டு நீ களிப்பு நடனம் ஆடுவது ஏனோ? மன்னிப்பு என்பது ஒரு வந்தரக்கோள். அது மரணம் இருளை துரத்து மொழி புண்புழத்தினை போக்கச் சொல்லு. உன் புண்ணை ஆண்டவர் ஆட்டச் சொல்லு. உயிர்த்த இயேசுவின் சாட்சியை நீ உன் உன்னத மன்னிப்பில் உலகம் உன்னையே உற்று பார்க்க வியப்போடு. பழி வாங்குவது மனித இயல்பு, ஆனால் மன்னித்திருப்பது தேவனின் மாண்பு. பழி வாங்குவது மனித இயல்பு, ஆனால் மன்னித்திருப்பது தேவனின் மாண்பு. உன் பையில் இருப்பதை இறுக்கி பிடிப்பது ஒரு வகை கல்லறை வாழ்க்கை. உன் கரங்களை திறந்து கொடுப்பதுதான் உண்மையான உயிர்ப்பின் வேலை. 5 அப்பங்கள் 5000 உயிர்ப்புகள். இயேசு அன்று அப்பத்தை பிற்கவில்லை என்றால் அங்கே அற்புதம் பிறந்திருக்காது. நீ இப்போது உடைமைகளை பிற்கிறாயோ, அப்போதுதான் உன் உள்ளம் திறக்கிறது. நீ கொடுக்கும் ஒருவேளை உணவு அது ஒரு ஏழையின் வயிற்றில் மட்டும் பாடும் அல்லேலூயா. நீ கொடுக்கும் ஒருவேளை உணவு அது ஒரு ஏழையின் வயிற்றில் பாடும் அல்லேலூயா. நீ பகிரும் ஒரு பழைய ஆடை அது குளிர்கால கடலிருந்து ஒருவனை உயிர்ப்பிக்கும் உன்னத போர்வை. இல்லாதவர் கொடுப்பது ஒரு இறையில மேஜிக். உலகம் சொல்லும் கொடுத்தால் குறையும் என்று, உயிர்த்த இயேசு சொல்வார் கொடுத்தால் பெருகும் என்று. நகைச்சுவையாக சொன்னால், நம் வங்கி புத்தகத்தில் இருப்பதை விட ஆண்டவரின் கணக்கு புத்தகத்தில் இருப்பதுதான் நமக்கு பென்ஷன். பூட்டிய வெட்டியில் வைரம் இருந்தால் என்ன? அது இருட்டில் கிடக்கும் கல்தானே. கொடுத்து பார், அது ஒருவரின் கண்ணீரை துடைக்கும் ஒளியாக மாறும். உயிர்ப்பின் சாட்சியாக மாறுவோம். கைகள் பேசும் நற்செய்தியாக மாறுவோம். வாயால் பேசும் நற்செய்தி காற்றோடு போகும். கையால் செய்யும் உதவி வரலாறு மாறும். வாயால் பேசும் நற்செய்தி காற்றோடு போகும். கையால் செய்யும் உதவி வரலாக மாறும். உயிர்த்த இயேசுவின் காயங்களை விட உன் கைகளால் ஆற்றப்படும் காயங்களே நீ அவருடைய சீடன் என்பதற்கு பெரிய சாட்சி. உனக்கு மட்டும் சேர்த்துக் கொண்டால் நீ ஒருவன் மட்டும், நீ ஒரு நடமாடும் கல்லறை. பிறருக்காக பகிர்ந்து கொண்டால் நீ ஒரு நறுமண நந்தவனம். பகிர்வு என்பது இழப்பல்ல, அது பரலோகத்தில் செய்யும் முதலீடு. உன் உயிர் உபரி பொருட்களை தேடாதே, உன் உயிரையே பிறருக்காக கொடுத்துப்பார். அந்த ஏழையின் புன்னகையில் நீ ஆண்டவரின் முகத்தை பார்க்கலாம். அதுதான் அந்த தாகத்தின் தடிப்பில் நீ உயிர்ப்பின் நதியை காணலாம். தானத்தை தாண்டியது உயிர்ப்பு, ஆனால் சுயநலத்தை தாண்டுவதே உயிர்ப்பின் முதல் படி. அப்படிப்பட்ட மனிதர்களாய் துணிவோடு இயேசுவுக்கு சாட்சியம் பகரக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் செயலாய் மாறுவோம். அப்படிப்பட்ட வல்லமையை நாம் பெற்றிருக்க இறைவனிடம் ஒப்புக் கொடுப்போம். வாடகை வேணாம், துயரம் விடுத்து உன் வாசல் உயிர்ப்பின் ஒளியை தேடு. வஞ்சகம் அறுக்கும் மன்னிப்பு தந்து உன் நெஞ்சில் அக்களிப்படுதை பாய்ச்சு. உன்னத பகிரும் கைகளில் அன்றோ அந்த வள்ளல் இயேசு உயிர்ப்பு உண்டு. சொல்லால் அல்ல, செயலால் வாழ்ந்தால் நீயும் நடமாடும் நற்செய்தி ஆவாய். சொல்லால் அல்ல, செயலில் வாழ்ந்தால் நீயும் மண்ணில் நடமாடும் நற்செய்தி ஆவாய். அப்படிப்பட்ட நற்செய்தியின் சாட்சிகளாய் அஞ்சாமல் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார், அல்லேலூயா, விண்ணகமே தாய் நாடு என்று ஆர்ப்பரிப்போம். ஆமென்.